உற்சாகமாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்காகவும் அது நமது அவருடைய ஆவியால் நம்மை நிரப்பியதற்காகவும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். நன்றியால் துதிப்பாடு யாவாலே என்று பாடு என்று நம் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். என்று பாடு
இயேசுவை நாவாலே என்று பாடு, நன்றியால் துதி பாடு, நம் 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 இயேசுவை நாவாலே என்று பாடு. எல்லோரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா? நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி 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 இயேசுவே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள ஏறலை கேட்டு கதவை திறப்பானாயில் அவனோடு வந்து தங்குவேன், அவனோடு உணவு அருந்துவேன். பரிசுத்த ஆவி நமக்குள்ள வரணும். நமக்கு ஆசை, கடவுள் கொடுக்கணும்னு வச்சுக்கிட்டு இருக்கிறார், கேட்டாதானே கொடுப்பார். தேவனை பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள், அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்கள், அந்த அனுபவம் ஆவியானவர்களோட்டு போகக்கூடாதுன்னா நீங்கள் மனவழியை ஜெபம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இயேசுவே நன்றி, இயேசுவை போற்றுகிறோம், இயேசுவே நன்றி. அல்லது இறை வார்த்தை, வாழ்வது நானலையில் கிறிஸ்துவை வாழ்கிறார், வாழ்வது நானலையில் கிறிஸ்துவை இறை வார்த்தையை நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆவியானவர் உங்களுக்குள்ளேயே இருப்பார், வெளியே போக மாட்டார். ஏன்னா ஆண்டவருடைய இந்த வார்த்தையை நீங்கள் உச்சரிக்கும் போது, அந்த இறை வார்த்தையை உச்சரிக்கும் போது சாத்தானால பக்கத்தில் வர முடியாது. சாத்தான் உங்களால் சோதிக்க மாட்டான், சோதிக்காத அளவுக்கு விட மாட்டான். கடவுள் உங்க கூட இருப்பார். நான் சொல்லும் வார்த்தைகள் உங்களுக்கு வாழ்வதரும் ஆவியை கொடுக்கின்றன. பைபிளில் ஒரு வசனத்தை எடுத்துக்கங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, இருபுறமும் கருக்கு வாய்ந்த, எந்த வாளிலும் மிக கூர்மையானது. அபிஷேகம் பெற்றவங்க, தூய் ஆவியானவர்கள வந்திருக்கிறாங்க, நம்புங்க. அந்த அபிஷேகத்திலே நிலைச்சிருக்கணும்னா நீங்கள் இறை வார்த்தையை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. தினந்தோறும் திருப்பலிக்கு வாங்க, நற்கரணையும் வாங்குங்க. தினந்தோறும் வேதத்தை வாசிக்கிட்டே இருங்க. நற்கரணை முன்னாடி வந்து உட்காருங்க, இல்லைன்னா பெற்றுக்கொண்ட அபிஷேகம் போயிடும். அதனால் காத்துக்கொள்ளணும். அப்படின்னா இன்னைக்கு சந்தோஷமா இருப்பீங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், ஒரு பரவச அனுபவம் கிடைச்சிருக்கும். ஆனால் அந்த அனுபவம் தக்க வைக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இறை வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கணும். நற்கரணை, டெய்லி நற்கரணை வாங்கணும். டெய்லி கடவுள்கிட்ட வந்து நற்கரணை மாடி உட்காந்து ஜெபிக்கணும், பைபிள் வாசிக்கணும். இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம், குடும்பத்தில் குடும்ப ஜெபம் சொல்லணும். உங்கள் வீட்டுக்குள்ளே பில்லி சூனியம் வரக்கூடாது. உங்கள் வீட்டுகளுக்குள்ளே பிசாசு, பேய் பிசாசு வரக்கூடாது. பொறாமையின் ஆவிகள், தீமையின் ஆவிகள் உங்களுக்குள்ளே வரக்கூடாதுன்னா நீங்கள் எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தில் ஜெபிங்க. ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது? எங்கே என் பெயரால் இருவர் மூவர் கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர் மத்தியிலே நான் இருப்பேன்.